நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கன்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதின நிருபம் 2 அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீங்க. எதில்? அவருக்குள் வேறு கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டு. அழகாக அது சொல்லுதுல, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அவர் மேலே கட்டப்படுகிற அனுபவம், அவருக்குள்ள வேறு விடுகிற அனுபவம், அவருக்குள் நடத்தப்படுகிற அனுபவம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் சொல்லி ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். அவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வர வேண்டும். அப்படி அவரால் நடத்தப்படுகிற அனுபவம் கர்த்தரே போதித்து நடத்த வேண்டும் என்றால், ஒன்று அதில் பெருக்கம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் என்னை போதிக்க வேண்டும், அவருக்குள்ளே நான் நடக்கணும், அவர் மேலே கட்டப்பட வேண்டும் என்றால் நான் விசுவாசத்திலே எப்படி இருக்கிறேன்? அதில் 7ஆம் வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுங்க. மற்ற 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த ஒரு அங்கு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். மற்ற 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே கட்டப்படுகிற அனுபவம் எப்போ தெரியுமா வரும்? ஆண்டவர் சொல்ல நான் செய்ய வேண்டும், ஆண்டவர் சொல்ல என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்தால் உலகத்திலிருந்து நமக்கு அப்ரிஷியேஷன் வரும், உலகத்திலிருந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், உலகத்திலிருந்து நமக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் நினச்சிங்கன்னா அப்படி வேதத்தில் எந்த ஒரு சுத்தவான்களுக்கும் கிடைக்கல. ஏன்? இயேசுவுக்கே கிடைக்கல. உலகம் இயேசுவை பகைத்தது. இதை யோவான் 17ஆம் அதிகாரம். உலகம் இயேசுவுக்கே பகையாக தான் இருந்தது. உலகம் இயேசுவையும் பகைத்தது. இதை பவுலும் எழுதுகிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார். 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நான் உலகத்தான் அல்ல, அவர்களும் உலகத்தான் அல்ல. நான் சத்தியத்தில் நீர் என்ன வழி நடத்துகிறீர், அவர்களையும் நீர் சத்தியத்தில் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடிகிறது. அதில் அதுக்கு முந்தின வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்குள்ளே தான் நம்மளை வைத்திருக்கிறார், உலகத்துக்குள்ளே தான் அனுப்புகிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த வாழ்க்கை அல்ல, வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை, கண்மலையின் மீது கட்டப்பட்ட அனுபவம். அங்கே நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுங்கன்னு சொல்லி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சொல்லி நாம் வாசித்தோமே. 1 பேதுல நான் ஏற்கனவே சில பிரசங்கங்களில் இந்த வசனத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன். 1 பேதுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். அங்கே அவருக்குள் நடத்தப்பட வேண்டும் என்றால், அவருக்குள் வேறொன்று நிற்கிற அனுபவம் வேண்டும் என்றால், அவர் மேல் கட்டப்படுகிற அனுபவம் வேண்டும் என்றால், விசுவாசத்திலே உறுதியோடு நின்று ஸ்தோத்திரத்தோடு அவர் அதில் பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இங்கே பேதுரு சொல்லும்போது அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து கன்மலையின் மீது கட்டப்பட்ட அந்த வீட்டை குறித்து சொல்லுகிறார். எப்படியா? பெருமலை சொரியும், பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, விழாதபடிக்கு நடத்துகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் வார்த்தையின்படி, ஆண்டவர் சொல்லிய வார்த்தையின்படி நாம் நம்மை அமைத்து கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது, நம்முடைய எல்லா கிரியைகளும் அதிலே விருப்பமுற்று நாம் செய்யப்படும் போது உலகம் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உலகம் நினைத்து பாராத உயரத்தில் வைத்து அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசித்து நடத்துகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை உயர்த்தி அலங்கரிக்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் படுத்தின ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் வழி நடத்தினார்.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி சுமந்து நடத்தினா நம்மளாம் நடத்த மாட்டாரா? அவருக்குள்ளே வேறொன்று இருக்கிறோமா? அவருக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோமா? அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறோமா? அவருக்குள்ளே நடத்தப்படுகிறோமா? அவருக்குள்ளே நடத்தப்படுவோம் என்றால் விசுவாச சோதனை வரும். அந்த சோதனையில் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகும். பிரச்சனையை பார்த்து முறுமுறுக்க மாட்டோம். பிரச்சனையை பார்த்து பெருவெள்ளம் அடிக்கலாம், பெருங்காற்று அடிக்கலாம், முறுமுறுக்க மாட்டோம். என் கூட இயேசு இருக்கிறார், என்னோடு ஆண்டவர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் கலங்க வேண்டும் என்ற அந்த விசுவாச அறிக்கையை விட்டுவிடாதீங்க. இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நான் தயவாக சொல்கிறேன், இப்படி விசுவாசத்தில் நின்ற பரிசுத்தவான்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தாவீது பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம். அவனுக்கு பெருவெள்ளம் வரலையா, பெருங்காற்று அடிக்கலையா, சூழ்நிலைகள் பாதகமாக இல்லையா, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிப்பேன் 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 துதிப்பேன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை முன்னாடி வச்சான். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நடுவில் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை விடுவித்து நடத்துக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறா. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திற்காய் கர்த்தரை துதிக்கிற ராஜா, உமக்குள் வேர் கொண்டு உம்மில் நிலைநிற்கக்கூடிய அனுபவத்தில் எங்களை நடத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா காண மகிமை துதிப்புகள் உமக்கே செலுத்தும் ராஜா. உமக்குள்ளே நடத்தப்படணும், உமக்குள்ளே வேர் கொண்டு இருக்க வேண்டும். மீது கட்டப்படுகிற அனுபவம் எப்போதும் ஸ்தோத்திரத்தில் அதில் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஆண்டவரே விசுவாச சோதனை இருக்கலாம், எங்களை சுற்றி பலவிதமான காற்றுகள் அடிக்கலாம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையின்படியே வாழுகிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்ட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.